வணக்கம். புதுச்சேரி மாநிலத்தில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளின் டைமண்ட் டிவியின் சிறப்பு தொகுப்பு. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள அன்னை தெரசா அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் உலக புத்தக தினம் கொண்டாடப்பட்டது. காரைக்கால் அன்னை தெரசா அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் உலக புத்தக தினம் மிகுந்த உற்சாகத்துடனும் சிறப்புடனும் கொண்டாடப்பட்டது. இவ்வாண்டிற்கான யுனெஸ்கோ உலக புத்தக தினம் கருத்தாக மல்டிலிங்குலிசம் எனப்படும் பன்மொழி திறன் அறிவிக்கப்பட்டுள்ளதை முன்னிறுத்தி மாணவிகளிடையே மொழி விழிப்புணர்வையும் வாசிப்பு ஆர்வத்தையும் வளர்க்கும் வகையில் பல்வேறு படைப்பாற்றல் மிக்க நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டன. தாய்மொழியான தமிழுக்கு முக்கியத்துவம் அளிப்பதுடன் ஆங்கிலம், இந்தி, பிரெஞ்சு, சமஸ்கிருதம் ஆகிய மொழிகளையும் இணைத்து மொத்தம் 5 மொழிகளில் எழுத்து வடிவங்கள் அமைக்கப்பட்டு பன்மொழி திறனின் அவசியம் மாணவிகளுக்கு விளக்கமாக எடுத்துரைக்கப்பட்டது. மொழிகளை அறிதல் என்பது அறிவை விரிவுபடுத்தும் திறவுகோல் என்பதை உணர்த்தும் விதமாக இந்த காட்சி வடிவமைப்புகள் அனைவரின் பாராட்டையும் பெற்றன. மேலும் மாணவிகளிடையே புத்தக வாசிப்பு பழக்கத்தை ஊக்குவிக்கும் நோக்கில் அவர்களுக்கு விருப்பமான நூல்களின் அட்டைப்பட தொகுப்புகளுடன் அழகிய செல்ஃபி கார்னர் அமைக்கப்பட்டது. புத்தகங்களோடு பயணிகள் என்ற விழிப்புணர்வு வாசகம் மாணவிகளின் மனதில் வாசிப்பின் மகத்துவத்தை பதிய வைத்தது. இந்த அமைப்பு மாணவிகளை மகிழ்ச்சியுடனும் ஆர்வத்துடனும் நிகழ்ச்சியில் ஈடுபட செய்தது. நிகழ்ச்சியை நினைவு கூறும் விதமாக அலாவுதீன் மற்றும் ஹாரி பாட்டர் கதாபாத்திர தோற்றங்களில் 2 மாணவிகள் நிறுத்தப்பட்டனர். இது மாணவிகளின் கவனத்தை ஈர்த்ததுடன் புத்தக உலகின் கற்பனை செல்வத்தை அவர்கள் மனதில் இனிமையாக பதிவு செய்தது. வாசிப்பு என்பது மகிழ்ச்சியான அனுபவம். புத்தகங்கள் வாழ்வின் துணை. தொடர்ந்து வாசிக்கும் பழக்கம் அறிவை வளப்படுத்தும் என்ற செய்தி இந்நிகழ்ச்சியின் மூலம் வலியுறுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சி பள்ளியின் முதல்வர் திருமதி விஜயமோகனா அவர்களின் தலைமையிலும் பள்ளியின் தலைமை ஆசிரியர் திரு ஞானப்பிரகாசம் அவர்களின் முன்னிலையிலும் சிறப்பாக நடைபெற்றது. விரிவுரையாளர்கள், ஆசிரியர்கள் மற்றும் மாணவிகள் அனைவரும் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். நிகழ்ச்சியின் சிறந்த ஒருங்கிணைப்பாளராக பள்ளி நூலகர் திருமதி ராஜலட்சுமி அவர்கள் திகழ்ந்தார். உலக புத்தக தின கொண்டாட்டத்தை பயனுள்ளதுடன் புதுமை மிக்கதாகவும் மாணவர் நட்பு சார்ந்ததாகவும் வடிவமைப்பதற்காக பள்ளி நிர்வாகம், ஆசிரியர்கள் மற்றும் மாணவிகள் அனைவரும் அவரை பாராட்டி வாழ்த்தினர். புத்தக வாசிப்பை நேசிக்கவும் மொழித்திறன்களை வளர்த்து கொள்ளவும் அறிவுலக பயணத்தை மகிழ்ச்சியுடன் தொடரவும் தூண்டும் விதமாக இந்த உலக புத்தக தினம் கொண்டாட்டம் பள்ளியில் அர்த்தமுள்ள முறையில் நடைபெற்றது. காரைக்கால் கடைத்தெரு அருள்மிகு மாரியம்மன் ஆலயத்தில் தமிழ் புத்தாண்டு திருவிழாவை முன்னிட்டு முளைப்பாறைகள் எடுக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. காரைக்கால் கடைத்தெரு அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயிலில் தமிழ் புத்தாண்டு திருவிழாவை முன்னிட்டு 9ஆம் நாள் நிகழ்ச்சியான தாரை தப்பட்டையுடன் முளைப்பாரிகை ஊர்வலம் நடைபெற்றது. நகரின் முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்து பின்னர் கடைத்தெரு மாரியம்மன் ஆலயம் வந்தடைந்தது. பின்னர் முளைப்பாரிகளுக்கு ஏராளமான பெண்கள் குளவையிட்டு கும்மியடிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பின்னர் அம்பாள் புஷ்ப அலங்காரத்தில் மக்களுக்கு அருள்பாலித்தார். இதையடுத்து அம்பாள் உட்புற புறப்பாடு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர்.
காரைக்கால் மார்க்கெட் வீதியில் எழுந்தருளிருக்கும் அருள்மிகு பூங்காளியம்மன் திருக்கோயிலில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு சக்தி கரகம் அக்னி கப்பரை எடுக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. காரைக்கால் மார்க்கெட் வீதியில் எழுந்தருளிருக்கும் அருள்மிகு பூங்காளியம்மன் திருக்கோயிலில் 42ஆம் ஆண்டு சித்திரை திருவிழா முன்னிட்டு சக்தி கரகம் அக்னி கப்பரை புறப்பாடு நிகழ்ச்சி நடைபெற்றது. சக்தி கரகம் மற்றும் அக்னி கப்பரையானது கோவிலில் இருந்து புறப்பட்டு நகரின் முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்து பின்னர் ஆலயம் வந்தடைந்தது. முன்னதாக அம்பாளுக்கு பால், தயிர், சந்தனம் மற்றும் வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்து பின்னர் சந்தன காப்பு அலங்காரத்தில் மக்களுக்கு காட்சியளித்தார். இத்துடன் சிறப்பு தொகுப்பு நிறைவடைகிறது.